ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னையோட மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கிற கண்டிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன். இந்த கேப் டவுன் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுருந்துருக்கலாம், அப்சர்வ் பண்ணிருக்கலான்றத என்னுடைய பார்வையில் நான் இப்போ ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிஸாக கொடுக்குறேன். ஸோ நாம பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரோட கால்குலேஷனுக்கு ஓப்பன் ஸ்ட்ரைக் ப்ரைஸே பயன்படுத்துக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னியோட நிஃப்டி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,388. இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் லோ அது எல்லாத்துக்கும் பிலோ. ஸோ ஒரு பெரிய கேப் டவுன். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடிப்படையில் 24,400 நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சரோட கால்குலேஷனுக்கு. அந்த அடிப்படையில் இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ, டாப் அண்ட் பாட்டம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டாப் வந்து 500, 24,500, பாட்டம் வந்து 24,300. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்துச்சு. இது எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்க? நானும் குரூப்ல வந்து சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். நீங்க எல்லாம் பார்க்கணும். இம்பேலன்ஸ்னு சொல்லி நான் ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ சமீபத்துல அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. அது மேபி மார்க்கெட்டோட சினாரியோ அப்படி இருக்கிறதுனால இருக்கலாம். இன்னைக்கு கால் அண்ட் புட் ரெண்டுத்தோடைய ப்ரீமியமுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அதையும் நீங்க இன்னைக்கு அப்சர்வ் பண்ணிருக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் குவாலிஃபை அந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சு. அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 300 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 300ல பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கால் தான் டாமினேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் கால் புட்டை நீங்கள் கம்பேரிசனுக்கு எடுக்கும்போது புட்டுடைய ஹை ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 290.7. 24,300, 24,300 கால் அண்ட் புட் நான் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ புட்டுடைய ஹை ஃபர்ஸ்ட் கேண்டல் ஹை 290.7. ஸோ 290 நம்ம ரவுண்டராக வச்சுப்போம். 290 ஆப்போனண்ட்டுக்கு ஹையா, அதாவது சேம் ஆப்போனண்ட்டுக்கு ஹையா போடுவோம். 290. ஸோ 290ல வந்து மார்க் பண்ணும்போது ஆப்போனண்ட் ஹைக்கு மேலே தான் அவன் ஓப்பனே ஆகி முடிச்சிருக்கான். ஆல்சோ இவனோட லோ கன்சிடர் பண்ணும்போது 389. ஸோ 389ன்றதை இங்கே மார்க் பண்ணீங்கன்னா லோ. ஸோ இவனும் அந்த லோவுக்கு கீழே போகணும். 389. ஸோ அவன் ஆல்ரெடி வெல் பிலோ தான் அவன் இருக்கிறானே. ஸோ இந்த சினாரியோ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் சினாரியோ தான் நமக்கு காட்டுது. ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நான் ஒரு விஷயத்த நான் குறிப்பா மெசேஜ்லயே நான் கொடுத்துருந்தேன். டெலிகிராம் நம்ம குரூப்ல மெசேஜ் கொடுத்துருந்தேன். 300 கால் புட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. காலும் ஒரு ஒரு பிக் கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு 46 பாயிண்ட் பிளஸ் கேண்டலா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் கேண்டில். புட்டும் பாருங்க பாசிட்டிவ் கேண்டிலா இருக்கு. இது எப்படி அமையும் இந்த மாதிரி? மார்க்கெட் எய்தர் ஓப்பன் எபோ ஆர் ஓப்பன் பிலோ. ஆக்சுவலா ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பிலோ தான் க்ளோஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஆனா புட்டு தானே பாசிட்டிவா இருந்திருக்கணும். கால் நெகட்டிவ்ல தானே இருந்திருக்கணும். பட் காலும் பாருங்க. அப்ப இன்னைக்கு மார்க்கெட்ல ஏதோ ஒரு சம்திங் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை எப்படி பாக்குறேன்னா, சின்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஒரு வார் அந்த மாதிரியான சுனாரியோஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அரௌண்ட் நீங்களாம் நேற்றுக்கு ஹோலி பண்டிகைக்காக லீவா இருந்தா கூட ஐ திங்க் ஜப்பானீஸ் மார்க்கெட், கொரியன் மார்க்கெட், நிறைய மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃபால் பிளட் பாத்தாலாம் இருந்திருக்கு கொரியன் மார்க்கெட்லாம். ஸோ இது நம்ம அந்த இடத்துக்குள்ள போக போறல. பட் வேர்ல்டு ஃபுல்லாவே மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆனா நேற்றுக்கு அன்பார்ச்சுனேட் நமக்கு வந்து நேற்றுக்கு மார்க்கெட் ஹாலிடேவா அமைஞ்சதுனால நமக்கு அந்த இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல இல்லை. ஆனா இன்னையோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான இம்பாக்டா கொடுத்துட்டாங்க. டவுன் சைட் ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. பட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய ஃபால் ஏற்படாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ண, அதாவது ஃபர்தர் ஃபால் வரவிடாம மேனேஜ் பண்ண முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான் நான் இதுல இருந்து புரிஞ்சுப்பேன். இதை தாண்டி நான் எதுவும் பெருசா இதுல டெக்னிக்கல் நாலேஜ் நான் எடுத்து நான் எதுவும் ட்ரேடிங்காக நான் யூஸ் பண்றது கிடையாது. பட் இந்த ஒரு சிம்டம்ஸை நம்ம அப்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். நம்ம கம்மிங் பேக் டு நம்மளுடைய ஆஸ் யூஸ்வல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது, ட்ரேட் பிளான் கான்செப்ட் படி பார்க்கும்போது ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் தான் இங்க ரொம்ப முக்கியமான நம்ம யூஸ் பண்றோம். ட்ரெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கால் வந்து 24,300 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, இது ஒரு விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடிய 24,500 கால் புட்டு. 24,500 கால், 24,500 புட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த டாப்ல பார்த்தீங்கன்னா புட்டு வந்து டாமினேட் பண்ணிருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்க, காலுடைய ஹை வந்து 300. இந்த 300 இங்க மார்க் பண்ணும்போது 300 நான் மார்க் பண்றேன். ஸோ ஆப்போனண்டோட ஹைக்கு மேல தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா 265. இந்த 265 இங்க மார்க் பண்ணும்போது சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட். ஓகே, ஸோ 265.
ஆப்போனண்டோடைய லோ பிலோ வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோ க்ளோஸ். ஸோ இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா கரெக்டான க்ளோஸ். இது பாசிட்டிவ் க்ளோஸ், இது நெகட்டிவ் க்ளோஸ். ஸோ கரெக்டா 24,500 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். சி என்ன நடக்குதோ அந்த நிகழ்வை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ டாப்லயும் ட்ரெண்ட் பாயிண்ட், பாட்டம்லயும் ட்ரெண்ட் பாயிண்ட். இப்படிதான் இன்னையோட மார்க்கெட் கண்டிஷன் அமைஞ்சது ஃபர்ஸ்ட் கேண்டில்ல. ஓகே, அப்போ இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் வே நான் சிம்பிளா சொல்றதுக்கு, இப்போ டாப்ல 500 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட், பாட்டம்ல 300 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். அப்படின்னா என்ன சினாரியோ இது? இது வந்து ஒரு ரேஞ்சை செட் பண்ணிருக்கு 300க்கும் 500க்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப் சைட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா 500 எபவ் போகணும், டவுன் சைட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா 300 பிலோ போகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி போகணும்னா கூட அதனுடைய மிட் ரேஞ்சா இருக்கக்கூடிய 400 ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணணும். யாராவது ஒருத்தருக்கு, அதாவது ரெண்டு பேர் மீன்ஸ் யார் டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்க அதை கிராஸ் பண்ணணும். அப்போ இங்க நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டு பேருக்குமே வந்து 400 கால் புட்டுடைய ஹை அண்ட் லோ அதை நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய விரும்புறேன்னா இப்போ பாருங்க, இங்க இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 24,500 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா 24,400 காலை நான் இங்க ஆட் பண்றேன். ஓகே, 24,400 காலை நான் ஆட் பண்றேன். ஓகே, இப்போ 24,400 காலை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன, அது நமக்கு எதுக்கு வேணும், ஆப்போனண்ட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்ல. இங்க பாருங்க, கால் வந்து நெக்ஸ்ட் ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். புட் சைடுனா நம்ம நெக்ஸ்ட் ஹையை மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைல இங்க கால் சைட்ல ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை இங்க இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ 400 கால். ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்றேன், புட்டு நான் பண்றேன். அப்போ 400 காலுடைய ஹையை ஃபர்ஸ்ட் கேண்டல தாண்டி இருக்கு. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா பாட்டமோட கால் எடுத்துக்கிறேன். அதாவது 24,500 பதில் 24,300 பாட்டம் காலை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த கால் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு இவனுக்கு நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு, 24,400 புட். கரெக்டா, 24,400 புட். ஓகே, 24,400 புட்டை நம்ம இங்க எடுத்துப்போம். அவனுடைய ஹையை நம்ம நெக்ஸ்ட் ஹைக்கு மார்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து சைமல்டேனியஸா நம்ம பார்த்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையா நான் எடுத்துட்டு போறேன். அடுத்தடுத்த கேண்டில் கால் சைட்ல ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கு, நம்ம மாத்துவோம். ஓகே, ஸோ இப்போ 400 ஹையை நான் மார்க் பண்ணேன். இப்போ 300 கால் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருக்க சினாரியோ வந்து பாட்டம் ஸ்ட்ரைக்கான 24,300 காலை வச்சிருக்கேன், டாப் ஸ்ட்ரைக்கான 24,500 புட்டை வச்சிருக்கேன். சின்ஸ் ரெண்டு பேருமே 10 பாயிண்ட் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறதுனால என்ன நடக்குது நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அப்போ ரெண்டு பேருமே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட முடிவுல அந்த மிட் ஸ்ட்ரைக்குக்கு மேலதான் வந்து முடிச்சாங்க. 400 கால், அந்த 400 ஸ்ட்ரைக்கை அப் சைடும் டாமினேட் பண்றாங்க, அதாவது காலும் டாமினேட் பண்றாங்க, புட்டும் டாமினேட். இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் சொன்னேன், ஒரு ஒரு அன்சர்டனா இருக்குது, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ ஒண்ணு நடந்தாதான், லூஸ் ஆனாதான் மார்க்கெட்னால ஒரு சைட் மூவே ஆக முடியும்ன்றது. ஓகே, சரி, இதுவரை ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய அதாவது 24,300 காலுடைய ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் 389. அந்த 389 இங்க புட்டுக்கு நான் மார்க் பண்றேன். ஏன்னா அடுத்த ஆப்போனண்ட்டை நான் அதை தான் அடிச்சுக்கிறேன். 389 நான் இன்பிட்வீன் 50 ஸ்ட்ரைக்லாம் விட்டுட்டேன். ஸ்ட்ரெயிட்டா இங்க பாருங்க, இதுதான் சினாரியோவே. அதே போல இவனோட ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பாத்தீங்கன்னா 381. அந்த 381 நான் காலுக்கும் மார்க் பண்றேன். ஏன்னா அடுத்த ஆப்போனண்ட் அவன் தானே, 50 ஸ்ட்ரைக்கை விட்டுட்டேன், டேரக்டா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் நான் போயிட்டேன். இந்த சினாரியோ பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 935 940 வரைக்கும் பாருங்க. 940க்கு தான், அதாவது 24,300 கால் வந்து டாப் ஸ்ட்ரைக்கான 24,500 புட்டை தாண்ட முடியல. அதே போல 24,500 புட்டானது 24,300 காலுடைய ஹையை தாண்ட முடியல. அந்த சினாரியோ தான் இருந்துச்சு. ஆனா ஒரே நேரத்துல அமைஞ்சது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய அது ஒரு அன்சர்டன் பிஹேவியர். ஒரு மார்க்கெட் டவுன் சைட்ல வந்திருக்கு, நெகட்டிவ் சினாரியோவா இருக்குது. ஆனா காலும் புட்டும் ரெண்டுமே பாசிட்டிவ் கேண்டலா இருந்திருக்கு. பாருங்க, ஐடிஎம் கால் 300 கால், 500 புட், ரெண்டு பேருமே பாசிட்டிவ் கேண்டில். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, இது ஒரு 46 பாயிண்ட், புட் சைட்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 217 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டல்லே. அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட். அதாவது ஆக்சுவலா வந்து எஸ் 46 பாயிண்ட், இது 217 பாயிண்ட் சம்திங் ஏதோ காட்டுதான் நினைக்கிறேன், தவறாக காட்டுதோ.
ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து அன்சர்டைன் பிஹேவியர். இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செட்டில் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா புட்டு வந்து கடைசி வரைக்கும் 300 காலுடைய ஹைய கிராஸ் பண்ண முடியல. இது கிராஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் மார்க்கெட்ல புட்டும் பார்த்தீங்கன்னா, 400 காலுடைய ஹைக்கு எபோவ் தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. தெரியுதா இந்த சினாரியோ? இங்க பாருங்க. 500 புட்டுடைய ஹைய இனிஷியலி கிராஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா ஆனாலும் ஸ்டில் இவனும் 400 விட்டு கொடுக்கல. அப்ப இங்க என்ன தெரியுதுன்னா 400 என்னுடையதுன்னு சொல்லி கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்பர் ஹேண்ட் ஹோல்டு பண்ணிருக்காங்க. பட் ஒன்ஸ் கால் வந்து 24,300 கால் வந்து 500 புட்டுடைய ஹைய தாண்டி மறுபடியும் ஃபால் வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க வந்து இங்க தாண்டின பிறகே ஓகே. பட் ஒன்ஸ் அகைன் கீழே வந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணி இந்த 300 எபோவ் போய் ரேலி நடந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். ஆக்சுவலா ரேலி நடந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து 300 காலுடைய ஹையை தாண்டி இந்த ரேலி நடந்திருக்கும். பட் புட்டால இந்த புஷ்ஷுக்கு அப்புறம் மேல போக முடியல. லோயர் லோ ஃபார்மேஷனே தான் போயிட்டு இருந்தான். அப்போ ஒன்ஸ் அகைன் இந்த 381 எபோவ் அதாவது 500 புட்டுடைய ஹை எபோவ் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் வந்து கால் சைட்ல ரேலி கொடுத்திருக்கு. இன்னையோட சினாரியோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சினாரியோ. மார்க்கெட் இம்பேலன்ஸ்ல இருக்குது. இம்பேலன்ஸ்ல இருக்குதுன்றத நான் எந்த மாதிரி சொல்றேன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோ என்ன கால் சைட்ல 300 டைரக்டா நீங்க 300 வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு இங்கே 300 வச்சிருவேன். இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் உடைய லோ. ஸோ அதனால நான் கிரீன் கலர் வைக்கிறேன். கால் சைட்ல ஓகே. ஸோ 300 காலுக்கு 24,300 புட்டை எடுத்துப்போம். சேம் ஆப்போனண்ட் எடுத்துக்கும் போது ஓகே சேம் ஆப்போனண்ட் நான் எடுத்துக்கிறேன். சாரி காலுக்கு வந்து புட்டுடையதை மார்க் பண்ணும். கரெக்ட். ஏன்னா புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ என்ன 264 எஸ். இந்த சினாரியோல தான் ரெண்டு பேருமே வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லி. அதே போல புட்டுக்கு வந்து அதாவது டாப்புக்கு வந்து டாப் ஸ்ட்ரைக்கு வந்து பாட்டம்ல இருக்க ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை மார்க் பண்ணும் 299 300. அந்த 300 நீங்க இங்க மார்க் பண்ணி பாருங்க. ஸோ 300 எபவ் தான் 24,500 புட்டு. இவனுடைய சேம் மார்க் பண்ணும் 24,500 கால். கால். சாரி புட்டே மார்க் பண்ணிட்டேனா கால். ஃபைன். கால் சைட்ல மட்டும் இம்பேலன்ஸ் இருக்கு. புட் சைட்ல இம்பேலன்ஸ் இல்லை. கால் சைட்ல இருந்த இம்பேலன்ஸுக்கு கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் கால் 24,300 கால் வந்து நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணி போகும் பட்சத்துல தான் மார்க்கெட்டால இந்த இம்பேலன்ஸ்ல கால் சைடு வின் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சிருப்பீங்க? அதாவது பெரிய வார் நடக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூ இருக்குது, மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் பெரும்பான்மையான ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி என்னைக்கும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பணம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இது. ஸோ திங்க் வைஸ்லி. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதை நீங்க என்னதான் நீங்க ஃபண்டமெண்டலி ஆர் நியூஸ் ரிலேட்டடா பார்த்தாலும் அதை தாண்டி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல நமக்கு என்ன சொல்லுதுன்றதையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ட்ராப்ல இருந்து அவாய்ட் பண்ணிருக்க முடியும். இந்த ட்ராப் கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. காலும் புட்டும் 400 எபவ் தான்றத, அதாவது 400 என்னுடையது, கால் வந்து 400 எபவ்னு சொல்றான், புட்டு வந்து 500 புட்டு டாப் ஸ்ட்ரைக் வந்து 400 பிலோன்னு சொல்றான். பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் புட் சைட்ல வீக்னஸ் உடைய பொறுத்து மார்க்கெட்ல கால் சைடு மார்க்கெட்டை மேல கொண்டு போச்சு. இதனுடைய சாட்சி தான் இன்னையோட மார்க்கெட்டின் சினாரியோ. பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் நான் எனேபிள் பண்றேன். ஸோ இன்னைக்கு சில பேர் வந்து லெவல்ஸை பற்றி நான் கொடுத்த சில லெவல்ஸ், அதாவது 425 அப்படின்னு நான் ஒரு லெவல் சொல்லியிருந்தேன். 425 லெவல் கீழே இருக்கும் வரை டவுன் சைடு. இந்த லெவல்லாம் நான் ஐவிஎல் லெவல்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், சில இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் தான் நம்ம கான்செப்ட்ல கம்ப்ளீட்டா இதை டீல் பண்ணுவோம். இது இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற வரை டவுன் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அது கீழே சஸ்டெயின் பண்ண முடியல. பாருங்க லோவை பிரேக்கே பண்ணாம ஹையர் லோஸ் வச்சுட்டு போகுது.
அப்போ இந்த லெவலுக்கு மேல இருக்கும் வரை கம்பல்சரி அப்சைடு போக தான் முயற்சி பண்ணணும். அதுதான் கடைசியில நடந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவல் இது ஆக்சுவலா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 535. நெக்ஸ்ட் வந்து 24,535 இந்த லெவலா அமைஞ்சது இன்னைக்கு. எக்ஸாக்டா அந்த லெவல் வரைக்கும் ரேஞ்சை அச்சீவ் பண்ணி ஃபர்தரா அப்சைடுக்கு போச்சு. ஸோ இது எல்லாமே நான் இப்போ எல்லா லெவல்ஸும் நான் கொடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியமையும் ஃபியூச்சரையும் கோரிலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது லேர்ன் பண்ணிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய என்ன சொல்ற ட்ரேட் பிளான் சேனல்ல இருக்கக்கூடிய கண்டினியூஸ் ட்ரேட் பிளான் ட்ரெண்ட் பாயிண்டோட கான்செப்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இது ஃபர்தராக லேர்ன் பண்ணலாம். இது முடியுன்றவங்க டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் ஐடி அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் சேனலோடைய குரூப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஆட் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஸோ நாளையோட அனாலிசிஸில் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.